அடடடடே, வாங்க பார்ட்னர், வாங்க உட்காருங்க. ஒரு ரவுண்ட் சாப்பிட்றீங்களா? இல்ல வேணாம். என்ன வெறுங்கையோட வந்திருக்கீங்க? கலெக்டர் மேடம் பொங்கல் வச்சாங்களா இல்லையா? வரும்போது பிரசாதம் கொண்டு வந்திருக்கலாம்ல. நானும் கலெக்டர் செய்யற பொங்கல் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன்ல. சரக்குக்கு நல்ல சைட் டிஷ்ஷா இருந்திருக்கும். ஏன் மசாலோடையும் சேர்த்து வாங்கிட்டு வரணும்? ஆக்சுவலி நல்ல காம்பினேஷன், வாங்கிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு கடுப்பாயிட்டு இருக்கீங்க பார்ட்னர்? தாங்க ஒரு ரவுண்ட் போடுங்க. அடேங்க அப்பா, பயங்கர வேகமா இருப்பீங்க போலியே. அந்த மாறனும் வீராவும் நாளுக்கு நாள் க்ளோஸ் ஆயிட்டே போறாங்க. அதி அவங்கள பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா அது கொஞ்சம் கூட நடக்க மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசுறத பார்த்தாலே அப்படியே உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. யோ, என்ன சிரிக்கிற? ஏன் அவங்க புருஷன் பொண்டாட்டி சிரிச்சு பேசிக்கிறாங்க, அத பார்த்து உனக்கு பத்திக்கிட்டு எரியுதுங்கிற? நீ விவகாரமான ஆளியா? அதி ஓகே ஓகே, உன் மோட்டிவ் என்னன்னு எனக்கு தான் தெரியுமே. என்ன நெக்கல் பண்றது இருக்கட்டும், நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? என்ன இந்த ஊரை சுத்தி பார்த்து சைட் செய்யுங்க? இந்த ஊர்ல ரவுண்ட் ஸ்டடி தான் வந்தியா? வந்ததுல இருந்து உருப்படியா ஒரு வேலையும் பண்ணல. சூர்யா, உன்னால ஏன் தெரியுமா இதுலயுமே ஜெயிக்க முடியல? ஏன்னா உன்கிட்ட பொறுமை இல்லை. ஆக்குறவனுக்கு இருக்க பொறுமையை விட அழிக்கிறவனுக்கு அதிகமா இருக்கணும். விஷத்தை விதைக்கணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர விடணும், அப்புறமா அதை அறுக்கணும். சூர்யா, அந்த வீராவை காலி பண்றதுலாம் எனக்கு ஒரு விஷயமா? ஒரு சின்ன பாம் அவ போற கார்ல வச்சா ஒரே செகண்ட்ல எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். மாறனா, நீங்க தானே அவரை அனுப்பிச்சு வச்சீங்க? ஏண்டா, நான் 2 மணிக்கு அனுப்பி வச்சேன்டா, மணி இப்ப 7 ஆகுது. இது வரைக்கும் காணுமே, எங்க போனா அவன்? என்னடா யோசிக்கிற? உன்கிட்ட சொல்லலையா அவன்? இல்ல, நானும் அவருக்கு 2-3 தடவை அடிச்சு பார்த்தேன். நீங்க தான் ஏதோ வேலையை அமைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு கம்முன்னு இருந்துட்டேன். அத்தை, என்னாச்சு? என்னாச்சு வலிமா? வீரா, மாறன மத்தியானம் கடைக்கு அனுப்பியிருந்த, இது வரைக்கும் வரவே இல்ல. இவன் கிட்ட வந்து கேட்டா இவனுக்கு தெரியாது, நான் போன் பண்ணல எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க போய் எங்க இருக்கான்னு தேடி பார்க்க வேண்டியதானே? இல்ல நீ, எனக்கு இந்த ஊர் தெரியல, இந்த இடம் வேற புதுசா, அதான் எங்க போய் பாக்குறதுன்னு தெரியல நீ எனக்கு. என்ன வீரா இப்படி சொல்லிட்டு இருக்கான்? கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற கடைங்களை பத்தி நமக்கு தெரியாதா? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு வீரா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத வலிமா, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. இது மாறன் வளர்ந்த ஊரு தானே, அப்படி என்ன தப்பு நடந்துட்டு போகுது சொல்லுங்க? சுத்தி சுத்தி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். நான் வேணா ஒண்ணு பண்றேன், இருங்க நான் போய் ஒரு எட்டு போய். சித்தி, பாப்பா இருக்கு. என்ன சித்தி, குட்டி பாப்பா ஒதுக்கவே இல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சித்தி, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது கைய வச்சு பார்த்தா அது நகர்றது, ஒதுக்கிறது எல்லாமே தெரியுமாமே. இப்ப ஒண்ணுமே தெரியலையே. குட்டி, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடா. இது பிகினிங் ஸ்டேஜ், இப்பெல்லாம் அது தெரியாது. இப்ப பாப்பா எவ்வளவு குட்டியா இருக்கும்? இப்போ இவ்ளோ இந்த அளவுதான் இருக்கும். ஓ, இன்னும் எவ்வளவு நாள்ல பாப்பா பெருசா வளரும்? 10 மாசத்துல தான் குழந்தை பிறக்கும். வயிறும் பெருசா இருக்கும்.
இன்னும் 7 மாசத்துல நீ கை வச்சு பார்த்தனா பாப்பாவோட மூமெண்ட் எல்லாம் நல்லா தெரியும். ஜாலி ஜாலி. இத்தனை நாள் நான் மட்டும் தான் இருந்தேன். இப்ப எனக்கு குட்டி தம்பி வரப்போறானா? ஆமா. நானும் அவனும் ஜாலியா விளையாடுவோம். நான் தான் அவனை குளிப்பாட்டுவேன். நான் தான் அவனை பார்த்துப்பேன். நான் தான் அவனுக்கு தொட்டில் ஆட்டி விடுவேன். ஓகேவா? ஓகே தங்கம். ஏண்டா ஏதோ சொன்னாரு, நீ மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அதெல்லாம் அப்படியே மறந்துரு. போ என்ன? சும்மா சொன்னடா, பண்ணி வைப்போம், கவலைப்படாத. ஏன் கத்தி, இந்த வீட்ல கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் படுற அவஸ்தைய பார்த்துமா உனக்கு கல்யாணம் ஆசை வருது? அவனுங்களாம் லூசு பசங்க, நான் நல்ல திறமையான பையன். சரி சரி, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு ஆனா நல்ல பிள்ளையா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நான் இன்னும் 1 வருஷத்துல பிசினஸ் கத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆயிடுவேன்ல. அப்ப காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்க கடமை தானே. சரி, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? அதுவா, சும்மா சுண்டி விட்டா ரத்தம் தக 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 தகன்னு வரணும். நல்லா செவ 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 செவன்னு வெள்ளரி பழத்துல விழுந்தா மாதிரி நல்லா சக்க செவையா இருக்கணும். ஹைட்டு ஒரு 4-5 அடி ஓகே தான். 5 அடியா? பின்ன இல்லையா, என்னை விட என் பொண்டாட்டி ஹைட்டா இருந்தா தானே எங்களுக்கு பிறக்க போற குழந்தை இன்னும் ஹைட்டா இருக்கும். டேய், நீ ரொம்ப யோசிக்கிற. அப்படிலாம் யோசிக்கலாம் அத்தை. டேய் கத்தி, உனக்கு என்ன குறை? நீ ராஜா மாதிரி இருக்க. உனக்கு ஏத்த மாதிரி அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புடா. தேங்க்ஸ் டாடி. சும்மா சும்மா சொல்றாரு, சும்மா சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, விளையாடாதீங்க அத்தை. நிஜமாதான் சொல்றாரு.